எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சிவா. அண்ட் இந்த வாட்டி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன். முன்னாடி ஒரு அறிவிக்கை வந்துச்சு, அம்பானி ஃப்ரீயாக மொபைல் தராங்க. அதுக்குள்ள நம்ம அந்த மொபைலை பற்றி சில ரிசர்ச் கூட பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அதனால அது ரேம் எப்படி, மெமரி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்குவீங்க. ஸோ இப்போ அதை விட ஒரு முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. ஸோ இப்போ சிலபஸ் போயிட்டு இருக்குது, அதாவது சிலபஸை புதுப்பிச்சுட்டு இருக்காங்க, நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸை. ஸோ இதில் என்ன விஷயம்னா, ஸோ ஒரு சாதாரண மொபைல் ஃபோன் நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி, ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம இப்போவே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த சிலபஸ். ஏன்னா இந்த கல்விங்கிறது தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அது எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குங்கிறத பற்றி நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கிட்டே தான் ஆகணும். ஸோ இது வரைக்கும் வந்த சிலபஸ், அதாவது இதுக்கு முந்தின சிலபஸ்கள் இப்போ வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்க புக்கில் பல விஷயங்கள் தப்பா இருக்கு. ஸோ தப்புன்னு சொன்னா, ஸோ சில சின்ன விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். 11th கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கு, அதுல பேஜ் நம்பர் 181ல சாலிட் ஸ்டேட் லெசன்ல என்ன போட்டிருக்குன்னா, ஸோ டயக்ராம் கொடுத்து அது கீழே வந்து ரெட் ஸ்பேஸ், எல்லோ ஸ்பேஸ்ன்னு சொல்லி அதை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிலபஸ் எடுத்தவங்களுக்கு 11th 12th புக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தாங்கிறது தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இருந்தாலும் அதுதான் இத்தனை வருஷமா நாம படிச்சுட்டு வந்திருக்கோங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். ஸோ இது கூட ஒரு சின்ன ப்ராப்ளம் மறந்துடலாம். பட் இதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா, ஸோ தமிழ் புக்குக்கும் சயின்ஸ் புக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது 6th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்தே இருக்குது. முக்கியமா 10th ஸ்டாண்டர்ட் புக் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். 10th தமிழ் புக்ல பேஜ் நம்பர் 159ல அணு, ஆட்டம் பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன பேரா தான் அதுல கம்பரும் ஔவையாரும் ஆட்டம் பத்தின ஒரு பாட்டை எழுதியிருக்காங்க. ஸோ அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்குன்னா, நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன் அண்ட் அட்டாமிக் டிஸ்இன்டகிரேஷனை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ புக்லேயே அது போட்டிருக்கும். பட் அதே மாதிரி சயின்ஸ் புக்கில், 10th சயின்ஸ் புக்கில் தான் 157th பேஜில் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பற்றி அது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதில் என்ன போட்டிருக்கோன்னா, ஆட்டம் வந்து டால்டன் தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆட்டமோட கான்செப்டை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் டி ப்ரோக்லியோட எக்ஸ்பெரிமெண்ட்லாம் தாண்டி அதை வந்து 19th and 20th செஞ்சுரியில தான் ஆட்டம் பத்தின ஒரு முழுமையான டிஸ்கிரிப்ஷன் கிடைச்சதுன்னு போட்டிருக்கோம். ஸோ சயின்ஸ் புக்ல என்ன போட்டிருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் தமிழ் புக்ல இருக்கு. இன்னும் சொல்ல போனா தமிழ் புக்ல போட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஆப்போசிட்டா தான் சயின்ஸ் புக்ல அப்படி போட்டிருக்கு. தமிழ் புக்கு சொல்லுது ஔவையாரு கம்பர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லுது. இங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இல்ல 19th செஞ்சுரியில தான் சொல்லியிருக்காங்க, அது டால்டன் தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. பட் இது ஒரு முக்கியமா ஒரு முரண்பாடான விஷயம்தான். பட் இது ஏன் இன்னும் இதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் யாரும் கொடுக்கலன்னு தான் தெரியல. ஸோ இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அதே 10th தமிழ் புக்கில் 14வது பேஜ்ல 5வது லைன்ல முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரிகண்டம்னு தெளிவா கொடுத்திருக்காங்க. பட் 10th சயின்ஸ் புக் பேஜ் நம்பர் 5ல ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷன் ஒரு லெசன், தமிழ்ல மரபும் பரிமாணமும்னு ஒரு லெசன். அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, 50 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால தான் மனுஷங்க தோன்றினாங்க. அவங்க ஒரு குரங்கு மனிதர்களா இருந்தாங்க, மெல்ல மெல்ல வளர்ந்துட்டு வந்தாங்க. ஸோ இவ்வளவுதான் போட்டிருக்குது. ஸோ பட் அதை எப்படி ஒத்துக்க முடியும்னு தெரியல. தமிழ் புக்ல என்ன போட்டிருக்கோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா தான் போட்டிருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குது, தமிழ் புக்ல பேஜ் நம்பர் 157ல பாத்தீங்கன்னா விண்ணியல் அறிவுன்னு சொல்லி இந்த திருவாசகத்துல எர்த்த ஒரு பிளானட்டா சித்தரிச்சு அது யூனிவர்ஸ்ல எந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குங்கிறத தெளிவா சொல்லி இருக்குதுன்னு போட்டிருக்குது. பட் நம்ம சயின்ஸை படிச்சோம்னா அங்க என்ன போட்டிருக்கோம்னா, அது கேலிலியோ வந்து தான் ஃபர்ஸ்ட் உலகம் உருண்டை இருக்குன்னு கண்டுபிடிச்சாருன்னு சயின்ஸ் புக்ல போட்டிருக்கு. எதை நம்பன்னு தெரியல. இது தெளிவா தமிழ் புக்குக்கும் சயின்ஸ் புக்குக்கும் ஒரு நல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். பட் இதை தான் நம்ம இவ்வளவு நாள் படிச்சுட்டு வந்திருக்கோம்னு சொன்னா அங்க ஏதோ ஒரு லேக் இருக்குது. நம்ம நிச்சயமா சரி பண்ணி ஆகணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் சர்ன் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஜெனீவால இருக்கக்கூடிய யூரோப்பியன் சென்டர் ஆஃப் ரிசர்ச் ஆஃப் பார்ட்டிகல் பிசிக்ஸ், அது ஒரு பெரிய ரிசர்ச் சென்டர். அதுக்கு முன்னாடி நடராஜர் சிலையை வச்சிருக்காங்க. ஏன் இது வரைக்கும் எத்தனை பேருக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. பட் ஏன் வச்சிருக்காங்கன்னா அதுல அந்த சிலையோட டான்ஸ் பொசிஷன் வந்து ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிகளோட மூவ்மெண்ட்டாக்கு அவ்வளோ கோயின்சைட் ஆகுது அப்படிங்கிறத அந்த நாட்டு சயின்டிஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அந்த சிலையை வச்சிருக்காங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் பெரும்பாலான நமக்கு தெரியாது. அண்ட் இதுதான் முந்தானத்தை நேரத்தை வைக்கல, இது வச்சு பல வருஷம் ஆகுது. ஜூன் 18, 2004 வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு புது ஸ்டேட் சிலபஸ் வந்து திரும்ப அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி திரும்ப சமச்சீர் கல்வி ஆக்கி திரும்ப இப்போ புதுசா இன்னொரு சிலபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அதை பத்தி நமக்கு எதுவுமே சொல்லப்படலை, இது மறைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சிலபஸ்ல நிறைய லேக் இருக்குது. இது எவ்வளவு தூரம் ரீச் ஆகும்னு தெரியல. சிலபஸ்ல ஒரு நல்ல மாற்றம் கொண்டு வர முடியுமான்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி நம்மளை சுத்தி நம்ம படிக்கக்கூடிய கல்வியில இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு தப்பான ஒரு விஷயம் இருக்குதுங்கிற விஷயம் நமக்காவது தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் நமக்கு அதுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். ஸோ அதனாலதான் இந்த வீடியோ உங்ககிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன். இதற்கு நீங்க லைக் போடுங்கன்னையோ இல்ல இதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு உங்களுக்கு சொல்ல, ஜஸ்ட் உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. நண்பர்களுக்கு தெரியப்படுத்திட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வாங்க. ஸோ நம்மளோட சிலபஸ் எப்படியெல்லாம் இருக்குது, என்னென்ன முன்னேற்றங்கள் வேணுங்கிற விஷயத்த, இது ஒரு நல்ல ஒரு தேவையான விஷயம்னு சொல்லலாம், ஒரு அத்தியாவசியமான விஷயம் இப்போ உங்க கையில இருக்குது. நன்றி.